ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது 2025ல அதிக எதிர்பார்ப்பு உள்ள டாப் 10 படங்கள் லிஸ்ட்டை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 10வது இடத்துல மாரி செல்வராஜோட பைசன் மூவி. தமிழ் சினிமாவில் இப்போ உள்ள சூழ்நிலையில சிறந்த இயக்குனர் எத்தனை பேருன்னு பார்த்தா கைவிட்டு என்ற அளவுக்கு தான் இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா மாரி செல்வராஜும் இருப்பாரு. இவரோட படங்கள்ல தான் அதிகமா டீகோடிங் இருக்கு. இவர் படத்துல நாய்க்கும் ஒரு கதை இருக்கு, கழுதைக்கும் ஒரு கதை இருக்கு. இப்படி படத்துல ஒரு சின்ன பூச்சி வந்தா கூட அதை வச்சியும் சூப்பரா கதை சொல்ற ஒரு ஆளா இருக்காரு. இந்த பைசன் படத்துல த்ரூ விக்ரம் ஹீரோவா நடிக்கிறாரு. அனுபமா பரமேஸ்வரன், லால், பசுபதி, கலையரசன் இன்னும் பல இந்த படத்துல நடிக்கிறாங்க. இந்த பைசன் மூவி கபடி விளையாட்டை மையமா வச்சு வரப்போகுது. அடுத்து 9வது இடத்துல சிவகார்த்திகேயனின் 23வது மூவி. இந்த படத்துக்கான டைட்டில் இன்னுமே ரிலீஸ் ஆகல. பிளாக் பஸ்டர் இயக்குனர் முருகதாஸ் டைரக்ஷன்ல ஆக்ஷன் த்ரில்லர் படமா இந்த படம் வரப்போகுது. ராக் ஸ்டார் அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. இந்த SK23ல சிவகார்த்திகேயன், வித்யுத் ஜம்வால், விஜய் மேனன், விக்ராந்த் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. AR முருகதாஸ் டைரக்ஷன்ல தீனா, ரமணா, கஜினி, துப்பாக்கி, கத்தி போன்ற பிளாக் பஸ்டர் படங்கள் வந்திருக்கு. அந்த பிளாக் பஸ்டர் படங்கள் லிஸ்ட்ல இந்த SK23 மூவியும் இடம்பெற நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து 8வது இடத்துல உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் வெளியாகும் டக் லைஃப் மூவி. இந்த படத்தை எவர் கிரீன் டைரக்டர் மணிரத்னம் டைரக்ட் பண்றாரு. இவங்களோட காம்பினேஷன்ல 1987ல நாயகன் மூவி ரிலீஸ் ஆகுச்சு. நாயகன் மூவி கமலஹாசன் கெரியர்ல ஒரு தரமான படமா அமைஞ்சது. டக் லைஃப் மூவிக்கு AR ரஹ்மான் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்துல உலகநாயகன் கமலஹாசன், சிலம்பரசன், த்ரீசா, ஜோஜி ஜார்ஜ், அசோக் செல்வன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிக்கிறாங்க. அடுத்து 7வது இடத்துல சியான் விக்ரமின் வீர தீர சூரன் பார்ட் 2 மூவி. இந்த படத்தோட டீசர் ரீசெண்டா ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கி இருக்கு. SU அருண் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி பண்ணையாரம் பத்மினியும், சேதுபதி, சித்தா போன்ற படங்களை டைரக்ட் பண்ணிருக்காரு. ஜி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. இந்த வீர தீரன் சூரன் படத்துல சியான் விக்ரம், SJ சூர்யா, சுராஜ், துஸ்ரா விஜயன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிக்கிறாங்க. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா வரப்போகுது. அடுத்து 6வது இடத்துல கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரிலீஸ் ஆகும் ரெட்ரோ மூவி. இந்த படத்துல சூர்யா நடிச்சாரு. இந்த ரெட்ரோ படத்தோட டைட்டில் டீசர் படுபயங்கரமா இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல பீசா, ஜிகர்தண்டா, பேட்டர் மற்றும் ஜிகர்தண்டா XX போன்ற பிளாக் பஸ்டர் படங்களை இவர் டைரக்ட் பண்ணிருக்காரு. சூர்யா கண்டிப்பா கம்பேக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. ஏற்கனவே ரிலீஸ் ஆன கங்குவா மூவி பக்கா பிளாப் ஆனதுனால இந்த படத்தை சூர்யா ரசிகர்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் இந்த ரெட்ரோ படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அடுத்து 5வது இடத்துல அஜித் குமாரின் குட் பேட் அக்லி மூவி. ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல இந்த படம் வரப்போகுது. இவரோட டைரக்ஷன்ல த்ரீசா இல்லைன்னா நயன்தாரா, மார்க் ஆண்டனி போன்ற படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அஜித் குமார் தவிர வேற யாராவது இந்த படத்துல நடிச்சிருந்தா இந்த அளவு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்காது. அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நாயகன் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஜி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்துல அஜித் குமார், த்ரீசா, பிரசன்னா, அர்ஜுன் தாஸ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அடுத்து 4வது இடத்துலயும் தல அஜித் குமாரோட இன்னொரு படம் விடாமுயற்சி இடம்பெற்றிருக்கு. இந்த விடாமுயற்சி மூவி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. பட் ஒரு சில காரணத்தினால இந்த படம் ரிலீஸ் ஆகல. அஜித் குமார் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒன் மேன் ஆர்மியா எந்த அளவு கலக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி இப்ப பைக் ரேஸ்லயும் வேற லெவல்ல கலக்கிட்டு இருக்காரு. விடாமுயற்சி படத்தை மகிழ் திருமேனி டைரக்ட் பண்றாரு. விடாமுயற்சி டீசர் ஹாலிவுட் லெவலுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்துல தல அஜித், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், த்ரீசா, ஆரவ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அடுத்து 3வது இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஜெயிலர் 2 மூவி. ஏற்கனவே ரிலீஸ் ஆன ஜெயிலர் மூவி நல்ல வரவேற்பை பெற்றதுனால ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆக போகுது. ஜெயிலர் 2 படத்துக்கான டைட்டில் டீசர் வீடியோ மரண மாசம் இருக்கு. ஜெயிலர் படத்தோட சக்சஸ்க்கு முக்கிய காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் அந்த படத்துல கேமியோ ரோல்ல மோகன்லால், சிவராஜ்குமார், விநாயகன் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் படத்துல செமையா இருந்துச்சு. இந்த ஜெயிலர் 2 படத்தையும் நெல்சன் தான் டைரக்ட் பண்றாரு. அனிருத் தான் இந்த படத்துக்கும் மியூசிக் போடுறாரு. அடுத்து 2வது இடத்துல தளபதி 69 மூவி. இன்னும் இந்த படத்துக்கான டைட்டில் கூட ரிலீஸ் ஆகல. பட் தளபதி விஜய்ங்கிற ஒரு பேருக்காக இந்த படத்துக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. தளபதி விஜய் மக்கள் பணிக்காக அரசியலுக்கு போறாரு. அதனால அவரோட கெரியர்ல இது கடைசி படமா இருக்க போகுது. இந்த படத்தை கட்ச் வினோத் டைரக்ட் பண்றாரு. தமிழ் சினிமாவில யூனிக்கா தெரிகிற டைரக்டர்ல கட்ச் வினோத்தும் ஒருத்தர். இவரோட படங்கள்ல நிறைய மனக்கடலும் ரிசர்ச்சும் இருக்கும். அதுலயும் குறிப்பா சொன்னா சதுரங்க வேட்டை மூவி தமிழ் சினிமாவுக்கு
ஒரு டிஃபரெண்டான கதைக்களம்னு சொல்லலாம். ஸ்கேம் எப்படிலாம் பண்றாங்க அப்படிங்கறத படத்துல ரியாலிட்டி கலந்து டீடைல்டா காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அஜித் நடிச்ச துணிவு படத்தையும் ஹர்ச் வினோத் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஒவ்வொரு பேங்கும் மக்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கறத படத்தை சூப்பரா காமிச்சிருந்தாங்க. தளபதி 69 படத்துக்கு அனிருத் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்துல தளபதி விஜய், பாபி தியோல், கௌதம் வாஸ்தே மேனன், பிரகாஷ் ராஜ், நரேன், பிரியாமணி, மமிதா பைஜு இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த தளபதி 69 படத்துக்கு தளபதி ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்து நம்பர் 1 இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினியோட கூலி படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கு. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்றாரு. லோகேஷ் படங்கள் எல்லாமே தரமா இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரியை வச்சு ஸ்கிரீன் பிளேய எந்த அளவு இன்ட்ரெஸ்டிங்காவும் என்கேஜாவும் கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பான படத்தை பிரசன்ட் பண்ணுவாரு. இவரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ போன்ற எல்லா படங்களுமே தரமான படமா இருந்துச்சு. அந்த வரிசையில இந்த கூலி படமும் இடம்பெற போகுது. கூலி படத்துல ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிக்கிறாங்க. அது யாரெல்லாம்னா அமீர்கான், நாகார்ஜுன், உபேந்திரா, சோபின் சாகிர், சத்யராஜ், ஸ்ருதிகாசன் இன்னும் பல நட்சத்திர நடிகர்கள் இந்த படத்துல நடிக்கிறாங்க. அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாரு. இந்த கூலி படத்துக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. நாம பார்த்த இந்த படங்கள் எல்லாம் 2025ல எந்த அளவு கலெக்ஷன் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 2025 வருஷம் ஒரு சிறப்பான வருஷம்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் டாப் நடிகர்களா இருக்க ரஜினி, விஜய், அஜித், கமல், சூர்யா, விக்ரம் இப்படி எல்லா டாப் நடிகர்கள் படமும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. நாம சொன்ன இந்த டாப் 10 படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.